வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் நம்ம ரசப்பொடியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசப்பொடி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் எல்லாத்துலேயும் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பொருளாக ஆயில் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டு பேன் நல்லா ஹீட் ஆன உடனே தனியா ஆட் பண்ணியிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறிடும், வறுபட்ட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த நிறம் வந்த உடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பேன் சூடாக இருக்குது. நம்ம துவரம்பருப்பை வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துருக்கு. மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 4 மினிட்ஸ் ஆன உடனே இந்த நிறம் வந்துடு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பேன் சூடாக இருக்குது. நம்ம சீரகம் 100 கிராம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 4 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இதை மாதிரி பொரிஞ்சு நிறம் இதை மாதிரி கோல்டனாக மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம மிளகு வறுத்து எடுத்துக்கலாம். 100 கிராம் மிளகு மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு நல்லா வறுத்த பொரிஞ்சு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பேன் நல்லா சூடாக இருக்குது. காஞ்ச மிளகாய் ஒரு 15 எடுத்திருக்கேன். இது நீட்டு மிளகாய், காரம் மீடியமாக இருக்கும், அதனால் நான் 15 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நல்லா வறுபட்டு கலர் மாறும். அப்போ நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்ததெல்லாம் நல்லா கூலாயிட்ட உடனே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுட்ராக இல்லாமல் கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் ரசப்பொடிக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருந்தால் ரசப்பொடிக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம கொஞ்சம் கூலான உடனே, இப்போ மிக்சியில் போட்டதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், இது நம்ம கொஞ்சம் கூலான உடனே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப மணமாக இருக்கிற ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.